அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களில் நகைக்கடன் வாங்கியவர்கள் பலர் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டியை மட்டும் செலுத்தி வந்து அசலை கட்ட முடியாமல் நகையை மீட்க முடியாத நிலையில் இருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகையை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வர உள்ளது. இந்த புதிய சலுகையின்படி வீடு வாகன கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறை விரைவில் நகைக்கடனுக்கும் கொண்டு வரப்பட உள்ளது. நகைக்கடனில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐயில் அதாவது மாத தவணைகளில் திருப்பி செலுத்தும் வசதியை ஏற்படுத்த வங்கிகள் தங்க நகைக்கடன் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன. இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற உள்ளனர். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகைக்கடன் தொகை, நகை மதிப்பீடு, நகை ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை, நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம், ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையின் கீழ் நகைக்கடன் பெற்றவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும். இதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை தேர்வு செய்து வீடு வாகன கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து மாத தவணையில் கட்டலாம். இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகைகள் ஏலம் விடப்படுவது தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கும் நன்மை ஏற்படும். இந்த புதிய விதிமுறை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் நகைக்கடன் வாங்கியவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் நகைக்கடன் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், கடன் வாங்கியவர் தங்க நகைக்கடனை செலுத்த தவறினால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு முன் வங்கிகள் அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் கடன் வாங்கியவருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். பல முறை நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். நகைக்கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்த வரவில்லை என்றால் வங்கி அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஏலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதனால் அதை முறையாக வாடிக்கையாளரிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த செயல்முறைகள் மீறப்பட்டால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.